எங்க ஒரு அப்பா ஒரு பிள்ளைகிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாருன்னா, அ "அது வந்துடுச்சு. நம்ம அத இக்னோர் பண்ணி தான் ஆகணும். அது வந்து நீ கண்டுக்காத. அது வந்துச்சுன்னா நீ முதல் காரியம் பயப்படாத நீனு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பையனும், "ஐயய்யோ! அது வந்துடுச்சா? எனக்கு பயமா இருக்குமே. நான் இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பையன் அந்த அப்பா "சரி பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அதுக்கப்புறம் டின்னர் டைம் ஆகுது. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லார் மூஞ்சிலயும் அப்படி பயம் அப்படி தெரியுது. ஏதோ வரப்போகுதுன்ற பயம் அப்படி தெரியுது. அப்ப வந்து இந்த பையன் என்ன கேட்குறான்னா, "அப்ப அது வந்துருமாப்பா? நம்மளால எப்படி சமாளிக்கிறது? எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு பேசிட்டே இருக்கான். அந்த அப்பா டென்ஷன் ஆயிட்டு, "வாய மூட்டு ஒழுங்கா தின்னு" அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுறாப்புல. அதுக்கப்புறம் யாரோ கத்துற மணிக்கு ஒரு மாரி கொடூரமான வாய்ஸ் கேட்குதா, இவங்கலாம் 4 பேர் பயந்து போயிடுறாய்ங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பின்னாடி யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லி அந்த ரிஃப்ளெக்ஷன்ல பார்க்குறான். பார்த்தா, அ அந்த அந்த பையன் நின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கு பின்னாடியே ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்குதாம். இவன் சரியா பயந்துட்டான் அவன். அதுக்கப்புறம் இப்ப என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கடைய பார்த்தா, அந்த அக்கா கடை முதுகுல பின்னாடி யாரோ வந்து ஒரு உருவம் வந்து நிக்குது. இந்த உருவம் வந்து அப்படியே இந்த அக்கா கடையோட தோள்பட்டை மேல கைய போடுது. இவங்க எல்லாருமே செம பயத்துல இருக்காங்க. முக்கியமா அந்த அக்கா கடை தான். அவ விட்டா அழுந்துருவா. ஆனா அந்த பயம், பதட்டம் எதுவுமே அவ வெளிப்படுத்தல. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே பயந்துட்டு இருக்க நேரத்துல ஃபோன் அடிக்குது. "இது யார் போய் எடுக்கிறா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா சொல்றாங்க, "நான் போய் எடுப்பேன்" அப்படின்னு சொல்லி அவ எந்திரிச்சு போய் எடுத்துட்டா ஃபோன. அப்ப இந்த தோள்பட்டை மேல இந்த கை பட்டுச்சுல்ல, அது அப்படியே இந்த பேய் அப்படியே விட்டுட்டு அவங்க அம்மா கடைக்கிட்ட போகுது. அங்க வந்து திடீர்னு வாய்ஸ் கேட்குது. "என் ஃபேமிலிய விட்டுரு, என் ஃபேமிலிய விட்டுட்டு இங்கேருந்து போயிடு ஒழுங்கா" அப்படின்னு சொல்லி அவங்க கத்துற வாய்ஸ்லாம் கேட்குதா, இவங்கலாம் பயந்து போயிடுறாய்ங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த அம்மாவ கொலை பண்ற மாரிக்கு ஏதாவது சத்தம்லாம் கேட்குதா, இவங்க 3 பேருமே பயந்து போயிடுறாய்ங்க. அதுக்கப்புறம் அப்பாக்காரர் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்கக்குள்ள கதவு அடைச்சு கிடக்குது. உள்ள தான் இந்த பேய் அவங்கள என்னமோ பண்ணுது போல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன் போய் பார்க்குறப்ப அந்த கதவ உடைச்சு இந்த பேய் அம்மா அம்மா, அப்பா 2 பேரையும் போட்டு தள்ளிச்சு போல இருக்கு. அப்புறம் அந்த அக்கா கடைய வந்து சமாதானப்படுத்துறா. "நீ அத இக்னோர் பண்ணுன்னு" சொல்றா. ஆனா அந்த பேய் இவங்க 2 பேத்தையும் கொன்றுச்சு. தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து